ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் ட்ரேடிங் வியூ அதோட செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ இது லெஃப்ட் கார்னரில் இருக்குது. அதாவது சர்ச் சிம்பிள் இருக்கு இல்லையா, என்ன ஸ்டாக் நம்ம வேணுமோ அதை வச்சுருக்கோன்னா, அப்படியே ரைட் சைடு கார்னருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பப்ளிஷ்ன்னு இருக்கா, அது பக்கத்தில் ஒரு லெஃப்டில் கேமரா படம் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சதுரமாக ஃபுல் ஸ்க்ரீன் மோட் இருக்கும். அது பக்கத்தில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இப்போ செட்டிங்ஸ்னு வருதா, இப்போ இதெல்லாம் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனாக இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக ஆஃப் ப்ளூவாக இருக்குது. கரெக்டாக? அதை வந்து டார்க் க்ரீனாக வச்சு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. இப்போது சிம்பிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாடி பார்டர்ஸ் விக் அப்படின்னு வரும். இந்த கலர் மேலே வச்சு சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கலர் பார் ஓப்பன் ஆகும். அதில் இந்த க்ரீனோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதில் டார்க் க்ரீன் லாஸ்ட்டில் கீழே இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் மாறிடுச்சா? அதே மாதிரி விக் இருக்குல்ல, விக்குக்கும் அதே கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சென்டரில் பார்டர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் டார்க் பிளாக், இந்த பிளாக்கில் லாஸ்ட் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் டார்க் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்டர்ஸ் ரெண்டும் பிளாக்காக இருக்குது, விக்கு வந்து க்ரீன் டார்க் க்ரீனாக இருக்குது, இந்த இடத்துல ரெட்டாக இருக்குது. இவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக பளிச்சுன்னு வந்துடும். ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இது ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ கேண்டில் முன்னாடி இருக்கிற கலர் வித்தியாசம் தெரியுதா, டார்க் க்ரீனாக இருக்கும் இப்போது. ஓகே, ப்ளஸ் பார்டர் இருக்கிறதுனால பளிச்சுன்னு நீட்டாக தெரியும். ரெண்டாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா கட்டங்கட்டமாக இருக்கும். ஓகே, அந்த கட்டமெல்லாம் எடுத்து ப்ளெயினாக எப்படி க்ளீனாக ப்ளெயின் ஆக்குறது அப்படிங்கிறத மறுபடியும் பார்க்க போகிறோம். இப்போது பின்னாடி கட்டங்கட்டமாக இருக்குல்ல, இதை எப்படி எடுத்து ப்ளெயின் ஆக்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மிச்சம் இந்த ஸ்டேட்டஸ் லைனு, இந்த ஸ்கேல் அண்ட் லைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கே இந்த கேன்வாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வாங்க. ஓகேயா? இங்கே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சாலிட்டில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சாலிட்டில் இருக்குது பை டிஃபால்ட்டானா விட்டுருங்க. இந்த இடத்துல ஒயிட்டாக ப்ளெயின் ஒயிட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கிரேடியண்ட்டாக இருந்ததுன்னா சாலிடாக வச்சுட்டு இந்த இடத்துல கலரில் செலக்ட் பண்ணி ப்ளெயின் ஒயிட்டாக வச்சுக்கோங்க. இது ஒன்று. அடுத்தது இந்த கிரிட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கட்டங்கட்டமாக இருக்குல்ல, இதில் போயிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பரில் இந்த இடத்துல இருக்கும். கீழே இதெல்லாம் கலர்ஸு. இந்த இடத்துல ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஒப்பாசிட்டி வந்து ஏதோ ஒரு நம்பரில் இங்கே இருக்கும். அதை அப்படியே 0 ஆக்கிடுங்க ஃபுல்லாக. இப்போ இங்கே 0 வந்துருச்சா, இந்த இடத்துல 0 ஆக்கிடுங்க. இதை ஃபஸ்ட்டு கட்டத்தை. அடுத்துட்டு ரெண்டாவது கட்டம் இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு அதையும் இதே மாதிரி ஃபுல்லாக 0 ஆக்கிடுங்க. ஃபுல்லாக 0 ஆக்கிட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் பாருங்கள், இப்போ கட்டம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக க்ளீனாக போயிடும். இப்போ அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னால் இப்போ உங்களுக்கு அந்த கிரிட்டு எல்லாமே மறைஞ்சிரும். இதுதான் இப்போ நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் பை செல் பட்டன் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. கரெக்டாக? அது வந்து சார்ட்டில் போடும்போது நமக்கு ஒரு மாதிரி சார்ட்டில் பார்க்கும்போது இடைஞ்சலாக இருக்கும். அதனால் என்னென்னா இதை வந்து அன்செலக்ட் பண்ணிவிடுங்க. அன்செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, ப்ளெயினாக தான் இருக்கும், நீட்டாக ஓடி போய்டும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது நமக்கு டெஃபினட்டாக தேவையில்லை. ஏன்னா ஸ்டிக்கு இந்த இடத்துல வந்துருச்சுன்னா நமக்கு மறைக்கும் வேலை செய்யும்போது. இரண்டாவது அந்த வால்யூம் பேனலை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. வால்யூம்ன்றது ஊரை ஏமாத்துறதுக்கு. அதனால் தயவு செஞ்சு இந்த வால்யூம்ன்ற விஷயத்த பார்க்காதீங்க. அது டோட்டல் வேஸ்ட். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னால், இந்த இடத்துல வால்யூம் இருக்கு இல்லையா, மேலே போனீங்கன்னா பேர் இருக்கும், பேருக்கு கீழே என்ன கம்பெனியோ அது இருக்கும். இந்த இடத்துல வால்யூம்னு இருக்கும். இது சும்மா வச்சிங்கன்னா ஒன்றும் வராது. இது மேலே வச்சிங்கன்னா இந்த குப்பைத்தொட்டி மாதிரி சின்ன சிம்பிள் வரும், ரிமூவ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஓடிடும், ப்ளெயின் ஷார்ட்டாக நீட்டாக வந்துடும். இது மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே.